கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்காலம் சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். தியானம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தின் தொடர்ச்சி. இது சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவரின் நாளும் அவர் தம்முடைய சத்துருக்களுக்கு நீதியை சரி கட்டுகிற நாளுமாய் இருக்கிறது. ஆகையால் பட்டயம் பட்சித்து அவர்களுடைய இரத்தத்தால் திருப்தியாகி வைத்திருக்கும். எரேமியா 46வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரி கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். ஏசாயா 61வது அதிகாரம் 2வது வசனம். வானம் புகையை போல் ஒழிந்து போம், பூமி வஸ்திரத்தை போல் பழசாய்ப்போம், அதன் குடிகளும் அப்படியே ஒழிந்து போவார்கள். என் ரட்சிப்போ என்றென்றைக்கும் இருக்கும், என் நீதி அற்று போவதில்லை. ஏசாயா 51வது அதிகாரம் 6வது வசனம். வானத்தின் சர்வசனையும் கரைந்து பானங்கள் புஸ்தக சுருளை போல சுருட்டப்பட்டு அவைகளின் சர்வசனையும் திராட்சை செடியின் இலைகள் உதிர்கிறது போலவும் அத்திமரத்தின் காய்கள் உதிர்கிறது போலவும் உதிர்ந்து விழும். ஏசாயா 34வது அதிகாரம் 4வது வசனம். அவர் சமூகத்தில் பர்வதங்கள் அதிர்ந்து மலைகள் கரைந்து போகும். அவர் பிரசனத்தினால் பூமியும் பூச்சக்கரமும் அதில் குடியிருக்கிற அனைவரோடும் எடுபட்டு போம். அவருடைய கோபத்துக்கு முன்பாக நிற்பவன் யார்? அவருடைய உக்கிர கோபத்தை தரிப்பவன் யார்? அவருடைய எரிச்சல் அக்கினியை போல இறைக்கப்படுகிறது. அவராலே கண்மலைகள் பேர்க்கப்படும். நாகூம் 1ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6வது வசனம். அவைகள் அழிந்து போம், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகளெல்லாம் வஸ்திரம் போல் பழமையாய் போம், அவைகளை ஒரு சால்வையை போல் மாற்றுவீர், அப்பொழுது மாறிப்போம். சங்கீதம் 102:26. எபிரேயர் 1:12. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்றி போகும், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமேன். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 30வது வசனம். என் பிரசனத்தினால் சமுத்திரத்து மச்சங்களும் ஆகாயத்து பறவைகளும் வெளியின் மிருகங்களும் தரையில் ஊறுகிற சகல பிராணிகளும் தேசமெங்கும் உள்ள சகல நரஜீவன்களும் அதிரும். பர்வதங்கள் இடியும், செங்குத்தானவைகள் விழும், எல்லா மதில்களும் தரையிலே விழுந்து போம் என்று என் எரிச்சலினாலும் என் சினத்தின் அக்கினியினாலும் நிச்சயமாய் சொல்லுகிறேன். எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 20வது வசனம். அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்துவிட்டது, யார் நிலை நிற்க கூடும் என்றார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள், அவைகள் பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படி புறப்பட்டு போகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 14வது வசனம். அன்பான தேவனுடைய பரிசுத்த ஜனமே, மேற்கூறப்பட்டுள்ள கர்த்தருடைய சத்திய வசனங்கள் அனைத்தும் கர்த்தருடைய நாள் ஒரு சங்காரமான நாள். அவருடைய நாளின் பிரசனத்தினாலே பூமியும் பூச்சக்கரமும் அதில் குடியிருக்கிற அனைவரோடும் எடுபட்டு போம். அவருடைய எரிச்சல் அக்கினியை போல இறைக்கப்படுகிறது. அவராலே கண்மலைகள் பேர்க்கப்படும் என்று நாகூம் தீர்க்கதரிசியை கொண்டு கூறியுள்ளார். வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம் என்று அப்போஸ்தலனாகிய பேதுருவை கொண்டு அன்பின் ஆவியானவர் எழுதியுள்ளார். கர்த்தருடைய நாளை சகிப்பவன் யார்? வானம் புகையை போல் ஒழிந்து போம், பூமி வஸ்திரத்தை போல் பழசாய்ப்போம், அதன் குடிகளும் அப்படியே ஒழிந்து போவார்கள் என்று பரிசுத்த எசாயா தீர்க்கரை கொண்டு தேவன் எழுதியுள்ளார். மேற்கூறிய வசனங்கள் மூலம் கர்த்தருடைய நாள் இந்த உலகின் இறுதி இமைப்பொழுதில் வரக்கூடிய 2ஆம் வருகை என்ற பகிரங்க வருகையாய் இருக்கிறது. முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரம் இல்லாமற் போயிற்று. கர்த்தருடைய வருகையானது பாவிகளான யாவருக்கும் வான மண்டலங்களில் உள்ள பிசாசுகளுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கும்படியான வருகையாய் இருக்கும். இதுவே ஆண்டவரின் கடைசி வருகையாகும். மேற்கூறப்பட்டுள்ள கர்த்தருடைய வசனங்கள் எல்லாம்
பிதாவின் திட்டத்தின்படி நீதியுள்ள நியாய தீர்ப்பு கொடுக்கும் நியாயாதிபதியாய் வர இருக்கிற கர்த்தருடைய இரண்டாம் வருகையான பகிரங்க வருகையை குறித்து நமக்கு அறிவிக்கிறதா